வியர்ஸ் வெல்கம் டு ஷேயாஸ்கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா தம் பிரியாணி. இன்னைக்கு சிக்கனில் தான் தம் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் நீங்கள் 1 kg எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1/2 kg அளவில் ஆனியன் நீங்கள் தின் ஸ்லைசஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்தது 10 பீசஸ் ஆனியனாக இருக்கும். தென் டொமேட்டோ 6 to 7 பீசஸ் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பேனில் ஆயில் போர் பண்ணி ஆயில் ஹீட் ஆனோடனே ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் பிரியாணியில் மேலே கார்னிஷிங் அண்ட் பிரியாணியில் நம்ம கிரைண்ட் பண்ணி போடுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் பிரியாணி யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீ அண்ட் ஆயில் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ட்ரை கரம் மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ட்ரை கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். பே லீஃப், கார்டமன், சின்னமன், black pepper, sahi zira, javitri, black cardamom, star anise, cloves, rose petals. ஸோ இந்த ட்ரை மசாலா எல்லாத்தையும் நீங்கள் ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை மசாலா ஆட் பண்ணி 2 or 3 செகண்ட்லேயே நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிரியாணி நீங்கள் குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு நம்ம இதில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அதை டிவைட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணது 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் க்ரீன் சில்லியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸ் கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும். இதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்பர் பவுடர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண மசாலா கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா அண்ட் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா ஹோம்மேட், அதோட ரெசிபி வேணுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். தென் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பவுடர் மசாலா ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சம் எடுத்து கிரைண்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சமாக நீங்கள் எடுத்து கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் வாட்டர் கிரைண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஒரு 6 to 7 பீசஸ் தின் ஸ்லைஸில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அந்த டொமேட்டோ நம்மளுக்கு குக் ஆகிடும். ஆஃப்டர் 2 minutes நான் லிட் வச்சு கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் 2 minutesக்காக வச்சுருந்தேன். இப்போ நம்ம டொமேட்டோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் மேலே அந்த டொமேட்டோ குக் ஆகி மேலேருந்து எண்ணெய் உங்களுக்கு ஆயில் செப்பரேட்டாக தெரியும் போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் கர்ட் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் குக்கிங் பண்ணும்போது எப்போ கர்ட் ஆட் பண்ணாலும் லோ ஃப்ளேமில் வச்சு கர்டை ஆட் பண்ணுங்கள்.
இட்ஸ் பிரியாணி ஆர் கிரேவி ஆர் சாலன் எதை நீங்கள் பண்ணாலும் லோ ஃப்ளேமில் வச்சு கர்டை ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியண்டர் அண்ட் மின்ட் மல்லி புதினா ரெண்டுமே சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி புதினா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உடனே லிட் வச்சு கவர் பண்ணிடுங்க. அதோட ஸ்மெல் வெளில போகாமல் அந்த மசாலாவில் அப்சார்ப் பண்ணுறதுக்காக உடனே நம்ம லிட் வச்சு கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதை நல்லா ஒரு சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது சிக்கன். சேம் பிரியாணி நீங்கள் மட்டன்லேயும் குக் பண்ணலாம். மட்டன் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை தனியாக ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே மட்டனையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தால் சிக்கன் வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாகவே சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். சிக்கன் ஆல்ரெடி நம்மளுக்கு தண்ணி விடும். இதுவே நீங்கள் மட்டனில் செய்கிறதா இருந்தால் மட்டன் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கும் போது அதோட ஸ்டாக் இருக்கும்னா அந்த ஸ்டாக்கை வந்து 1/2 to 1 கப் ஸ்மால் கப்பில் அந்த ஸ்டாக்கை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது குக் ஆகிடும். தென் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் சிக்கன் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். குக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறம் லெமனை ஸ்வீஸ் பண்ணிக்கோங்க. தென் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் சால்ட் ஷோ பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கவர் பண்ணி அப்படியே வச்சிடலாம். தென் நம்ம பாஸ்மதி ரைஸை பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னையே 1/2 an hour பிஃபோர் ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி எடுத்து அதில் வந்து க்ரீன் சில்லி, பே லீஃப், சினமன், கார்டமம், பிளாக் பெப்பர், ஸ்டார் அனஸ், சாஹி ஜீரா இது எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸை ஆட் பண்ணணும். பட் 30 மினிட்ஸ் பிஃபோரே நீங்கள் ஊற விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானோடனே நல்லா கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸை வந்து நீங்கள் 90% குக் பண்ணால் போதும். 90% குக் ஆனோடனே வடிச்சிருங்க. ஸோ ரைஸ் குக் ஆனோன்னு நம்ம பிரியாணி தம் போட்டுடலாம். அதுக்கு வந்து கலர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ண மசாலா வந்து ஃபஸ்ட்டு அடியில் நீங்கள் வச்சு மேலே வந்து ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். 1 லேயரில் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 to 3 லேயர்ஸ் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மசாலாக்கு மேலே இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டிவைடாக நான் 2 லேயர்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஒரு 1 கலரில் மேக் பண்ணலாம், 2 to 3 கலரில் மேக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. தென் மல்லி புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலேருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரைடு ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து மேலேருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. தென் லெமனை வந்து லைட்டாக மேலேருந்து ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க. தென் லாஸ்ட்டாக ஆனியன் ஃப்ரை பண்ணியிருந்தோம்னா அந்த ஆயில் இல்லாட்டி கீ ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் மேலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் செகண்ட், தேர்ட் லேயர்ஸும் சேம் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது செகண்ட் லேயரையும் சேம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் சேம் அதே மாதிரி தான் செகண்ட் லேயர், தேர்ட் லேயரும் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபைனல் லேயர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம்க்கு வந்து 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம்.
ஸோ மசாலா தம் பிரியாணி இஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் ஏ குட் டே.